நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது என் நேசருடைய சத்தம். ஆமே, நமக்கு நெருங்கிய மிகவும் வழக்கமுடைய நண்பர் ஒருவர் மிக தொலைபேசியிலோ அல்லது மொபைல் மூலமாக தொடர்பு கொள்ளும்போது பழகிய குரல் கேட்டவுடனே நாம் விசாரித்துவிட்டு பேச ஆரம்பித்து விடுகிறோம். புதிய நம்பரிலிருந்து குரல் கேட்டால் யார் நீங்கள் என்று விசாரித்துவிட்டு ராங் நம்பர் என்றும் கூட வைத்து விடுகிறோம். இன்றுள்ள கிறிஸ்தவர்களுக்கு தங்களிடம் பேசுவது தேவ சத்தமா மனித சத்தமா என்று கூட அவர்களுக்கு நிதானிக்க தெரியவில்லை. நம்முடன் தேவன் அடிக்கடி பேச வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனோடு நெருங்கி உறவாட வேண்டும். பழகுதல் என்பதன் பொருள் தினமும் ஜெபித்தல், வேதம் வாசித்தல். இப்படி நாம் தினமும் செய்யும்போது தேவன் எப்படியெல்லாம் எப்பொழுதெல்லாம் பேசுவார் என்பதை நாம் நன்கு உணர முடியும். நாம் யோசிப்பு குறித்து பார்க்கும்போது யோசிப்பு தனது சகோதரர்களுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தும் வரை ஒரு அந்நிய தேசத்தின் அதிபதி தங்களுடன் பேசுவதாகவே எண்ணுகிறார்கள். வரவிருக்கிறதான மாபெரும் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு இரட்சிப்பின் சுவிசேஷம் இலவசமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து என்னும் உயிருடன் நம்முடன் தினமும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். இன்று நிலவி வரும் கொள்ளை நோய் வியாதிகளிலிருந்து பாதுகாத்து வருகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக இலவசமாக அளிக்கப்பட்ட இந்த மாபெரும் இரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரப்போகும் அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்வது மிக மிக கடினம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நற்செய்தியை உலகிற்கு அறிவிப்போமாக. நாம் அவரை அறிகிற அறிவில் பெருகி நம்மோடே பேசும் நமது மீட்பரின் சத்தத்திற்கு காத்திருப்போமாக. மணவாளின் சத்தத்தை இனம் கொண்ட மணவாட்டி சொல்லுவது என்ன? இது என் நேசருடைய சத்தம் என்று மகிழ்வுடன் கூறுகிறார். நம்மை சந்திக்கும்படி வரப்போகும் மணவாளனாகிய கிறிஸ்துவின் வருகையை மணவாட்டியாகிய நாம் அவரது வருகையின் எக்கால சத்தத்திற்கு எதிர்கொண்டு விழிப்புடன் காத்திருப்போமாக. ஆமேன். God bless you.